இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாஃப்டான கேழ்வரகு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவு அவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதிலே பாதி கப்பளவு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஏலக்காவை நசுக்கி அதில் சேர்த்து நல்லா நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவு வெல்லம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு வெல்லம் நல்லா கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பவுலில் 1 கப் அளவு கேவுரு மாவை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் அவளையும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது வெல்லமும் நல்லா கரைஞ்சிச்சு. இதை நம்ம வெடிகட்டிட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா டைட் ஆகிடும். அதனால் நம்ம கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி வச்சு தண்ணி கொதித்ததும் இட்லி தட்டில் இந்த கொழுக்கட்டையெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான ராகி கொழுக்கட்டை ரெடி.